இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. சிவராமன் சொல்லுங்க சார். இவரு செபி. இவர் தான் சிவராமன், நம்மளோட கிச்சன் இன்சார்ஜ். ஓ சிவராமன், செபிக்கு நம்ம வேலையை பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கே அவர் வேலையெல்லாம் கத்துக்கணும். சரிங்க சார். அப்போ நீங்க இவரை அழைச்சிட்டு போய் ட்ரைனிங் கொடுங்க. ஓகே. வா. என்ன ரெக்கமெண்டேஷனா? அது வந்து இல்ல, வந்ததுமே வேலை கிடைச்சிருச்சே, அதான் பெரிய இடத்த ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கியான்னு கேட்டேன். இவருக்கு நம்ம யாரு என்னன்னு தெரியல போல. குட் குட். என்ன தம்பி, கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? ஆமாங்க, எங்க ஃபேமிலி மேனேஜருக்கு தெரிஞ்ச ஃபேமிலி, அதான் இந்த வேலையில சேர்த்து விட்டாங்க. பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்க, இங்க வேலைக்கு வந்திருக்க? அது என் ஃபேமிலி எல்லாம். தம்பி, புரியுது புரியுது. நானும் உன்ன மாதிரி தான். நான் யாருன்னு தெரிஞ்சா நீ நம்ப மாட்ட. ஏன், யாருமே நம்ப மாட்டாங்க. நான் என் குடும்ப பேரை மறைச்சிட்டு தான் இங்க வேலை பார்க்கறேன். மங்களூர் ஜமீன் இருக்காருல்ல, அவர் வீட்டுல நாங்க தலைமுறையா சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நானும் நல்ல பணக்காரன் தான். ஆனா என்ன பண்றது, வாழ்ந்து கெட்ட குடும்பம். இப்போ ஹோட்டல்ல வேலை செய்யறேன். நீயும் அப்படித்தானே? இன்னைக்கு நீ மட்டும் இல்ல, காலையில இன்னொருத்தனும் வேலைக்கு வந்திருக்கான். அவனும் ரெக்கமெண்டேஷன் தான். பாப்போம் நீ அவனும் எப்படி வேலை பார்க்கறீங்கன்னு. சரி வா. வா, இங்க உள்ள டேபிள்ஸ் எல்லாம் கிளீன் பண்ண முதல்ல. ஓகே சார். ஓகே. கேடி, நீ எங்கடா இங்க? வா மச்சான். என்ன லேட் ஆயிடுச்சா? நாளைக்கு நம்ம ஒண்ணா வந்துடலாம். டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்லுடா மச்சான், உனக்கு தெரியாதா? நீ இருக்கிறதுல தான் மச்சான் நான் இருப்பேன். நீ டிரைவர்னா நான் கிளீனரு, நீ டெய்லர்னா நான் காஜா, நீ கொத்தனார்னா நான் சித்தாள்டா. சிபி இருக்க இடத்துல தானே அதை கேடி இருப்பான். டேய் கேடி, நீ தான்டா என் உயிர் நண்பன். லவ் யூடா. இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. விடு விடு, இந்த சீன்லாம் வேணா. வா, வந்த வேலையை பார்ப்போம்.